நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JDBC, which is stands for Java Database Connections actually here. ஓகேவா? ஸோ JDBC அப்படின்னா Java Database Connection, அதாவது ஒரு ஜாவா வச்சு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் அப்படின்னா நம்ம எந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறது நம்மளோட டேட்டாபேஸில் தான். ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான் மெயின் காம்பனன்ட் ஃபார் எனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். மேபி வெப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது இட் மேபி எனி ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், வாட் எவர் இட் மேபி, நம்ம டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜாவா அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்லேருந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா MySQL, Oracle, Postgres, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாபேஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா MySQL. ஸோ இந்த MySQL பண்ண போகிற ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் Oracle கனெக்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை Postgres கனெக்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை MongoDB கனெக்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதே ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ டேட்டாபேஸில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு ஃபைல் எடுத்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதான் நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக, விச் மீன்ஸ் இதுக்கு வந்து CRUD ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, CRUD ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரியேட் ரீட் அப்டேட் அண்ட் டெலிட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ CRUD ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட், விச் மீன்ஸ் ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறது, தென் அந்த டேட்டா எதாவது அப்டேட் பண்ணுறது, இல்லைன்னு தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணுறது. ஸோ இதுதான் மேஜர் ஆப்ரேஷன். எந்த டேட்டாபேஸாக இருந்தாலும் இந்த கான்செப்ட் தான் எடுப்போம். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அது என்னென்னா டேட்டாவை டிபிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் அப்படிங்கிற மெத்தடே இருக்குது. ரீட் பண்ணுறதுக்கு மட்டும் செலக்ட்னு சொல்லுவாங்க. செலக்ட் வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த 4 மெயின் கான்செப்ட்ஸ். இந்த மெயின் கான்செப்ட்டுக்கு நமக்கு வந்து SQL கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த SQL கொரி அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீட் அண்ட் அப்டேட் டெலிட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ரீட் அண்ட் அப்டேட் டெலிட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதாவது இன்சர்ட்னா ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இன்சர்ட் இன்டூ என்னோட டேபிள் நேம், அந்த ஃபீல்டு நேம் ஆக்சுவலாக. ஒரு டேபிள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஃபைல் எடுத்துக்கோங்க. எக்ஸல் ஃபைல் நம்ம என்ன வச்சுருப்போம், ஐடி, நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், அந்த மாதிரி. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த காலம் அப்படிங்கிறது, அதாவது ஐடி, நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், இதில் வந்து நான் இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ இன்சர்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ என்னோட சிஸ்டமில் வந்து நான் MySQL வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐம் டைரக்ட்லி ஓப்பன் மை ஒர்க் பெஞ்ச். இந்த ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு எடிட்டர். MySQL எடிட் பண்ணுறதுக்காக ஒரு எடிட்டர் தான் இந்த ஒர்க் பெஞ்ச் ஆக்சுவலாக. என்னோட இதெல்லாம் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள் செட்டப்பில் டவுட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் புட் மீ ஆட் த கமெண்ட், ஐ வில் டெல் யூ ஹவு டு இன்ஸ்டால் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன இது இருக்கலாம். ஸோ ஓகே, அக்டோபர் 2024 சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஷால் ஐ யூஸ் திஸ் ஒன்? எஸ், இந்த அக்டோபர் 2024 வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த யூசர் டேபிளில் போயிட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் டேபிளில் என்னோடய யூசர் டேபிளில் எனக்கு ஐடி, நேம், அட்ரஸ் அப்படிங்கிற 3 காலம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டேபிளில் வந்து என்னால் ஐடி, நேம், அட்ரஸ் இந்த 3 காலமுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் பண்ண முடியும். இது இல்லாமல் வேறு எதுவும் இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா காலம் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சர்ட் கமெண்ட் தான். ஸோ இன்சர்ட் கமெண்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோடய எடிட்டரில் நான் போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஓகே, யா, ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ என்னோடய டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், அட்ரஸ் இது மட்டும் தான் இருக்குது. இப்போ இதில் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் இன்சர்ட் இன்டூ யூசர் அப்படிங்கிறது என்னோடய டேபிள் நேம். ஓகேவா? அதில் இருக்க டேபிள் காலம் வந்து ஐடி, நேம், தென் வந்து அட்ரஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? இல்லாத காலம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துடும், ஒர்க் ஆகாது. ஸோ ஐடி, நேம், அட்ரஸ் இந்த வேல்யூஸ் என்னென்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3 காலம் கொடுத்துருக்கனால இந்த 3 தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ அட்ரஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா சாம்பிள் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு வந்து இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எனக்கு அவுட்புட் கிடச்சிச்சா. ஸோ இப்போ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எரர் வந்து அவுட்புட் வந்திருக்கு க்ரீன் கலர். உங்களுக்கு ரெட் கலர்லாம் வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ க்ரீன் கலர் வந்திருக்கு அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. இதில் ரெட் கலர்லாம் வந்தது அப்படின்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகலை ஆக்சுவலாக பண்ணுறது. சாரி. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இதில் எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு வந்து இந்த ரெக்கார்டை ரீட் பண்ணணும், அதாவது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்பெல்லிங். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இது எக்ஸிட் ரெக்கார்டு இருக்கோ அது எல்லாமே இன்றைக்கி இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து இந்த செலக்ட் கமெண்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட். ஆக்சுவலி அப்டேட் அப்படிங்கிறது அப்டேட் யூசர் டேபிள். இதில் போய்ட்டு நான் வந்து எந்த காலம் அப்டேட் பண்ணணும், செட் நேம் ஈக்குவல் டு
நான் வந்து நியூ நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு யாருக்கு அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, வேர் ஐடி ஈக்குவல் டு 1. இந்த ஐடி யாருக்கு ஒன்றா இருக்கோ அவங்களோட நேமை வந்து எனக்கு அப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி சொல்லிவிட்டு நான் கொடுத்தோன்னா உடனே எனக்கு வந்து இங்கே சக்ஸஸ் வரும் ஆக்சுவலாக. நீங்கள் ஒவ்வொருத்தையும் கொரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கீழே பார்க்கணும் இந்த ரெஸ்பான்ஸில். ஸோ எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் கரெக்டாக இருந்துச்சா. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக. கடைசி ஸ்டெப் அப்படிங்கிறது டெலிட் ஆக்சுவலி. ஸோ டெலிட் யூசர் வேர் ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ இதில் இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு யூஸரை டெலிட் பண்ணணும். அவங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற அந்த ஐடியை டெலிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ டெலிட் ஃப்ரம் யூசர் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொரி நான் எக்ஸிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு வந்து அந்த 1ங்கிற ரெக்கார்ட் மட்டும் இருக்காது, அந்த நம்பர் 1 ரெக்கார்ட் மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே டெலிட் ஆகும். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேசிக் கொரியை தான் நம்ம வந்து ஜாவாவில் கொடுக்க போகிறோம். ஓகே, இதே கொரியை தான் இப்போ ஜாவாவில் வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த கொரியெல்லாம் வந்து நம்ம டிபியில் எக்ஸிட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ஒன். ஆக்சுவலாக அது ஃபைனலாக எங்கேருந்து எக்ஸிட் பண்ணோம்னா, இந்த கொரி எல்லாமே நம்ம லாங்குவேஜ்லேருந்து எடிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ஜேடிபிசி அப்படிங்கிற கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த ஜேடிபிசி அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண கொரி எல்லாமே ஜாவா வழியாக கொடுப்போம். ஸோ தென் இந்த ஜாவா வில் சென்ட் த கொரி டு த டேட்டாபேஸ் டு எக்ஸிக்யூட்ஸ். ஓகே, த சேம் 4 கொரியை தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிரைவர் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த டிரைவர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் அப்படிங்கிறது செப்பரேட் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும். அந்த பிரிட்ஜுக்கு பேர் தான் டிரைவர். ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் தனித்தனி டிரைவர் இருக்கும். ஒரு மைசிக்கிளுக்கு ஜாவாக்கு ஒரு தனி டிரைவர் இருக்கும், ஆரக்கிள் வித் ஜாவாக்கு ஒரு தனி டிரைவர் இருக்கும். இப்போ நீங்கள் நோடில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோடு வித் மைசிக்கிளுக்கு தனி டிரைவர் இருக்கும். அதே போல் ஒவ்வொன்றுக்கு தனித்தனி லைப்ரரி இருக்கும். மேபி வீ கேன் சே இது ஜென்ரலாக லைப்ரரின்னு சொல்லுவாங்க, இன்னும் பியூர் டெக்னிக்கலாக போகிறதா டிரைவர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த ஜார் அப்படின்னு சொல்லி, இப்போ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த லைப்ரரி நேம் வந்து ஜார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜார் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஜாவா ஜார் டவுன்லோடுன்னு டைப் பண்ணுங்கள் ஃபார் MySQL அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த டேட்டாபேஸோ அந்த இது கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ஆர்க்கிள் கனெக்ட் பண்ணால் ஆர்க்கிள் கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது கொடுக்குறதா அது கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். இது கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே இந்த மேவன் ரெபாசிட்டரி ஒன்று இருக்குது, அதில் போங்க. நிறையா இருக்கும், அதெல்லாம் எடுக்காதீங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ரீசெண்டாக இருக்கிற நிறைய ரொம்ப டவுன்லோடான வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 380 ஜூலை 25, 2022 ஒரு வெர்ஷன் இருக்குது, 8.0.30 which is fine ஆக்சுவலாக. ஸோ இந்த வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக ஜார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாகவே ஒரு ஜார் வந்து உங்கள் சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து MySQL நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜார் செட்டப் பண்ணியிருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா யூ cannot able to perform this operation. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் யூஸ் பண்ணுறது IntelliJ. ஸோ IntelliJல இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாரும் தனியாக வச்சுருக்கோம்ல, அந்த ஜாரை வந்து இந்த ப்ராஜெக்டோட ஆட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபைல் போய்க்கோங்க, நியூ போய்க்கோங்க. இதில் ஜாவா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இதிலே ஜாவா ப்ராஜெக்ட் தான் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜார் தனியாக டெவலப் பண்ணோம்ல, செகண்ட் ஸ்டெப், அந்த ஜாரை இதோட கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு அது ஒர்க் ஆகாது. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஓப்பன் மாடியூல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மாடியூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடியூல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடியூல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாடியூல்ஸில் போயிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே இந்த ஜார் ஆர் டைரக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் எங்கே ஜாரை டவுன்லோட் பண்ணிக்கிங்களோ அதை போய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட்ஸில் போயிட்டு நான் வந்து என்னோடய ஜார் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஜார் ஃபைல் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் ஜார் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது நம்மளோட டேட்டாபேஸில். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எந்த டேட்டாபேஸாக இருந்தாலும் இந்த 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்வரோட ஹோஸ்ட் நேம், ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட எந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போகிறீங்க, டிபியோட நேம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம்,
அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து எல்லாத்துக்குமே காமன். நீங்கள் ஆரக்கிள், மைசிக்கல், மாங்கோடிபி இல்லை எந்த டேட்டாபேஸாக இருந்தாலும் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். உங்கள் சர்வரோட ஹோஸ்ட் நேம் என்ன, போர்ட் நம்பர் என்ன, டேட்டாபேஸ் நேம் என்ன, யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லோக்கலில் கனெக்ட் பண்ணுறதுனால என்னோட ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறது லோக்கல் ஹோஸ்ட் தான் ஆக்சுவலாக. ஓகேவா? நீங்கள் வேறு ஏதாவது ரிமோட்டில் கனெக்ட் பண்ணுறதா ஐபி அட்ரஸ் கொடுப்பீங்க. பட் இப்போ நான் லோக்கலில் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் லோக்கல் ஹோஸ்ட் ஆக்சுவலாக. போர்ட் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா 3306 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான MySQL. இல்லை வேறு போர்ட் நம்பர் அப்படின்னா நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க சொல்லுவாங்க என்ன போர்ட் நம்பர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்டாண்டர்டாக MySQLக்கு நீங்கள் லோக்கலில் கனெக்ட் பண்ணுறதா 3306 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் போர்ட் நம்பர். தென் வந்து டேட்டாபேஸ் நேம். டேட்டாபேஸ் நேம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், which is December 2023. இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு October 2024. ஸோ அந்த October 2024 அப்படிங்கிறது என்னோட டேட்டாபேஸ் நேம் ஆக்சுவலாக. இது வந்து ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சேம் டேட்டாபேஸ் தட் ஐ எம் யூசிங் ஹியர் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது தென் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இந்த யூசர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக MySQLக்கு ரூட் அப்படிங்கிறது இருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ரூட் டூர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது என்னோட பாஸ்வேர்டு ஆக்சுவலாக. இது எல்லாமே நீங்கள் உங்கள் MySQL இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் கேட்கும் ஆக்சுவலாக, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போலாம் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக. இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம ஜாவாலாம் பார்க்க போகிறதில்ல. இது டேரெக்டாகவே திஸ் இஸ் நாட் ஃபார் ஜாவா டுட்டோரியல், திஸ் இஸ் ஃபார் JDBC. ஸோ இதுக்கு வந்து ப்ரீ ரெக்வஸ்ட் உங்களுக்கு ஜாவா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஜாவா தெரியல அப்படின்னா இது வந்து இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. ஓகே, ஜஸ்ட் வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் ஜாவா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற இந்த டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த SQL அந்த ஜாரில் எடுத்தோம்ல அதுலேருந்து வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு கெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக உங்களோட இது வரும் ஆக்சுவலாக. இது வந்து JDBCக்குள்ளே MySQL ஆக்சுவலாக. இதே நீங்கள் ஆரக்கிள்னா வேறு மாதிரி இருக்கும், போஸ்ட்கிரஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது MySQL அப்படிங்கிறனால JDBC:MySQL. JDBC ஸ்டாண்ட் ஃபார் ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சர்வரோட ஹோஸ்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் உங்கள் ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். இது வந்து போர்ட் நம்பர், ஏற்கனவே நம்ம சொன்னது போர்ட் நம்பர் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட டேட்டாபேஸ் நேம் வந்து October 2024. ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னோட யூசர் நேம் ரூட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. தென் வந்து பாஸ்வேர்ட் ரூட் டூர். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அஃப்கோர்ஸ் யூ கேனாட் ஏபிள் டு கனெக்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் கிரியேட் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து we are telling to MySQL that we are going to execute, ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலாக ஜாவாவில். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கொரியை வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு எக்ஸிக்யூட் இன்சர்ட் இன்டூ என்னோட டேபிள் நேம் நம்ம இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணல இதே கொரியை நான் அப்படியே கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட் இன்டூ யூசர் தான் கரெக்டாக, ஐடி நேம் அட்ரஸ். எஸ், ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்சர்ட் இன்டூ யூசர் ஐடி நேம் அட்ரஸ் 3 ஃப்ரம் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் சாம்பிள் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதாக வந்து நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்சர்ட் டேட்டா அப்படிங்கிறது ஏற்கனவே கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் அதை வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் எப்படி வேணால் ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் யுவர் விஷ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஷோ ஆயிருக்கு. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது ஃப்ரம் ஜாவா யூசிங் JDBC ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட்டில் நீங்கள் வந்து அப்டேட் டெலிட் இதே இதில் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஒர்க் ஆகும், டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஒர்க் ஆகும். பட் இப்போ அதை விட முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலக்ட் ஆக்சுவலாக. ஸோ செலக்ட்டுக்கு இதே தான் அப்படியே நான் இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கரெக்டு தான். இந்த இடத்துல மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கொரி அப்படின்னு சொல்லி வரும் ஆக்சுவலாக. ஏன்னா செலக்ட் அப்படிங்கிறது நம்ம டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளோட கொரி அப்படியே தான் வரும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு செலக்ட் ஏற்கனவே தெரியும். இவ்வளோ தான், இது கொடுத்தாலே போதும், மற்ற எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் முக்கியமான இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட் கொரி ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதில் வந்து RESன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு டிபியில் எத்தனை டேட்டா இருந்தாலும் இதில் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ 1000 டேட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 1000மே வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸ்டோர் பண்ணிச்சு அது எப்படி ட்ரை பண்ணுறது? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயில் லூப் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய டேட்டா இருக்கனால உங்களுக்கு தெரியாது எது ஃபஸ்ட் இருக்குது எது லாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஒயில் லூப் ஆக்சுவலாக. அந்த ஒயில் லூப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா RES.has next ஆக்சுவலி நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா டேட்டா அடுத்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா இந்த லூப் ரன் ஆகும். அப்படின்னா இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் த லூப். ஸோ வி ஆர் டெல்லிங் கடைசி ரெக்கார்டு வரைக்கும் இதை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சிஸ்அவுட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெக்கார்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ RES.has
கெட் ஸ்ட்ரிங். ஸோ கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னா எனக்கு ஒரு டேட்டாவை ஸ்ட்ரிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இதோட மீனிங் ஆக்சுவலாக. ஓகே, என்னோட காலம் நேம் வந்து ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஐடி அப்படிங்கிற காலம்லேருந்து டேட்டா விடுங்க, அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். இன்கேஸ் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்டிஜர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்டிஜர் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க உடனே எரர் வந்துடும். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, உங்கள் டேட்டா டைப், உங்கள் காலமோட டேட்டா டைப் என்ன இருக்கோ அந்த டேட்டா டைப் கொடுத்தனா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதே போல் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 காலம் வச்சுருக்கோம்ல, ஐடி, நேம், அதே போல் அட்ரஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த காலம் வந்து எனக்கு அந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கடைசியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெத்தடை வந்து கால் பண்ணிக்கணும், விச் இஸ் பிரிண்ட் டேட்டா. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இது எல்லாமே பிரிண்ட் ஆகுமா? ஸோ ரன் கொடுத்துட்டேன், வந்துச்சு எனக்கு. ஸோ மொத்தம் என்னோட டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 3 5 6 7 9 இது எல்லாமே இப்போ நம்ம கொடுத்த டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவோட ஐடி, அதோட நேம், அதோட அட்ரஸ், டேட்டாவோட ஐடி, நேம், அட்ரஸ், டேட்டாவோட ஐடி, நேம், அட்ரஸ். ஸோ இது எல்லாமே கிளியராக வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நம்ம கெட் ஸ்ட்ரிங்னு கொடுத்தோம், இதுக்கு பதிலாக நான் கெட் இன்டிஜர்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ரன் கொடுத்துட்டேன். ரன் கொடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ பிகாஸ் அது இன்டிஜர் அப்படிங்கிறனால இது ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. இதே இந்த கெட் இன்ட்டை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கெட் இன்ட்டை இங்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு வந்து இது எரர் வந்துடும். ஏன் எரர் வருது அப்படின்னா, ஓகேவா, இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. இந்த ஏன் எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதில் ஏன் எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் நாட் டெல் யூ ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது. இதில் அப்டேட் அண்ட் டெலீட் வந்து இருக்குது, அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிட்டு யாராவது உங்கள் ஆன்சர் வந்தது அப்படின்னா அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம இதில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆக்சுவலாக. இதில் டவுட்ஸ் இருந்து அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது கரெக்டாக அப்டேட்டுக்கு ஒரு டெலிட்டுக்கு கோட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த கோடை கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள்.